வாழ்க்கையில சோகம் மரணம் கிடையாது. வாழ்க்கையில சோகம் மரணம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, மரணம் சோகமானதல்ல. இப்போ பவுல் இவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சுட்டு போனார். இப்போ என்ன சொல்கிறது? சோகமானது அல்ல. இன்னும் சொல்லணும்னா மரணத்தை விட சோகமானது ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லுவோமே. சரி, மரணம் கொஞ்சம் சோகமாக இருந்தால் கூட மரணத்தை விட சோகமானது என்ன தெரியுமா? ஏன் பிறந்தோன்னு தெரியாமலே செத்து போகிறான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சோகம். டாக்டர் மைல்ஸ் மோன்ராயுடைய கோட்ஸ் இப்படி இருக்குது. அவர் சொல்கிறாரு, த ட்ராஜடி ஆஃப் லைஃப் இஸ் நாட் டெத். வாழ்க்கையில் ரொம்ப பரிதாபமானதுன்றது எது கிடையாது? மரணம் கிடையாது. அப்போ எது வாழ்க்கையில் ரொம்ப பரிதாபமானது? வித்தவுட் அ பர்பஸ், வித்தவுட் நோயிங் த பர்பஸ், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்னன்னு தெரியாமலே செத்து போகிறது தான் பரிதாபமானதுன்னு சொல்கிறார். ஆமென். The great tragedy in life is not death, but a life without a purpose. Amen. வாழ்க்கையில் ரொம்ப சோகமானது மரணம் அல்ல, நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து முடிக்கும் வாழ்க்கை. ஆமென், ஆமென். அந்த திட்டம், அந்த நோக்கம், அதை செஞ்சு முடிச்சா அப்புறம் ரெஸ்ட்டு தான். ஆமென். மரணம் இல்லா வாழ்க்கைலாம் அப்புறம் பேசுவோம். சில பேர் அந்த மாதிரி இருக்கிறனாலே உருப்படியாக ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஆமென். முதல்ல 100 இயர்ஸ்க்கு ஏதாவது பிளான் போடுங்க, அப்புறமா 1000 இயர்ஸ்க்கு போகலாம். ஆமென். இருக்கீங்களா? அப்புறம் பார்க்கலாம். ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். ஒரு திட்டம் இருக்குது. The greatest tragedy in life is not death, but a life without a purpose. நோக்கத்தை முடிக்காத வாழ்க்கை தான் பரிதாபமானது. பாருங்களேன், இயேசு எத்தனை வயசுல செத்தாரு? 33 வயதில். இப்போ நம்மெல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்களாம் 30க்கு மேலே இருக்காதீங்க, அப்படி அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, வேலை முடிக்கிற வரைக்கும் இருங்கன்றேன். கடவுள் வச்ச நோக்கம், திட்டம் எல்லாம் பெஸ்ட்டாக முடிச்சுட்டு, சரிப்பா எல்லாம் முடிச்சா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, மேலே வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா சூப்பர்.